செண்பகம், நீ எவ்வளோ அழகு தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, நான் அழகா இருக்கவும் தானே இங்க வந்திருக்க. ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும்யா. அல்வா தானே வாங்கிட்டு வருவ. என்னையா அது? போயும் போயும் லட்டு வாங்கிட்டு வந்திருக்க. உன் ரெண்டு கண்ணங்களும் லட்டு மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனேயும் அல்வாவை விட லட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் அதையே வாங்கிட்டு வந்துட்டேன். போயா, நல்லா சமாளிக்கிற. ம் இருட்டுக்கடை அல்வா விடிய காலம் வாங்கணும். விடிய காலம் எந்திரிச்சு வந்தா உன் பொண்டாட்டி ஒன்று கேள்வி கேட்பா. அதுக்காக தானே லட்டு வாங்கிட்டு வந்தேன். போய் சொல்லி சமாளிக்கிற. என்னடி, அவ தான் கேள்வி கேட்குறானா? நீயும் கேள்வி கேட்டே சாகடிக்கிறியே. ஐயோ, கேள்வி கேட்கறவதா என் பொண்டாட்டி? அப்ப நான் உனக்கு பொண்டாட்டி இல்லையா? செண்பகம், ஏன்டி பொண்டாட்டியை பத்திலாம் பேசுற? நீ பொண்டாட்டிக்கு மேலடி. டைமை வேஸ்ட் பண்ணாதடி. போயா, ஏதோ இப்பதான் தடவை வந்து போற மாதிரி பூவு அல்வா என்னையா அதெல்லாம்? ம். இன்னும் 10 வருஷம் வந்தாலும் அல்வாவும் பூவோடையும் தான் உன்னை பார்க்க வருவேன் செண்பகம். ஐயோ, செண்பகம், இந்த நேரத்துல பில்லு யாரு அடிக்கிறா? ம். ஐயோ, அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. போயா, எந்திரிச்சு ஒளிஞ்சுக்க போயா. யாரு? உள்ள வாங்க. ஏய், நீ இங்க வந்திருக்க? வாஸ்தவம் தான். என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வர மாட்டாங்க, வரணும்னு ஆசைப்படவும் மாட்டாங்க. ஆனா உன்ன மாதிரி கேவலமான பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொம்பளைங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஏய், தேவையில்லாம பேசாத. என்ன வேணும் உனக்கு? என் புருஷன் எங்க? என்ன கேக்குற நீ? என் புருஷன் எங்கன்னு கேக்குறேன். ஓம் புருஷன் எங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். என் புருஷன் இங்க தான் இருக்காரு, உன்னை பார்க்க தான் வராரு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தும் நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேக்குறியா? ஏய், உன் புருஷன் இங்க இல்ல, வெளியே போ. இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்க இருக்கிறது? இங்க பாரு, என் புருஷன் எனக்கு வேணும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில குறுக்கிடாத. ஏய், உன் புருஷன் இங்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. முதல்ல வெளியே போ. அடுத்தவ புருஷனுக்காக அழுகிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏய், வார்த்தைய பார்த்து பேசுடி. உன் புருஷனுக்கு நான் அலையிறேனா? ஆமாண்டி, உன் புருஷன் இங்கதான் இருக்கான். என்னன்ற? ஏய், உன் புருஷன் இங்கதான் இருக்கான், இங்கதான் வந்து போறான். உனக்கு என்னடி? அடிச்சி இப்படிலாம் பேசுறீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏய், நீ பொம்பளையா இருந்தா உன் புருஷன் ஏன்டி இங்க வர போறான்? நீ பொம்பளையா என்னன்னு போய் கண்ணடியில பாரு. வெக்கப்பட வேண்டியது அதுக்கப்புறம் நீயா தான் இருப்ப. இங்க வந்து ஏன்ட்ட கேக்குற? ஏய், என்னடி ஏங்குற? சீ, வாய் மூடு. உன்கிட்ட அவன் என்ன குறைய கண்டானோ? என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால என்கிட்ட வரான். முடிஞ்சா உன் புருஷனை சந்தோஷப்படுத்து, அதுக்கப்புறம் இங்க வரமாட்டான். புருஷனை விட்டுருவாளுக, இங்க வந்து ஆடுறாளுக. என் புருஷன் இங்க புத்தி கிட்ட வரும்போதெல்லாம் பல்ல கட்டி வா வான்னு கூப்பிடாம கதவை சாத்திட்டு வெளியே போன்னு சொல்லு. எனக்கு அது பெரிய உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் என் புருஷனை நான் அடக்கி வச்சுக்கிறேன். ஏய், நீ ஒரு பொம்பளையா இருந்தா உன் புருஷனை சந்தோஷப்படுத்தி அவனை கண்ட்ரோல் பண்ணடி. அதை விட்டுட்டு இங்க வந்து ஆடாத. ஏய், என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது உன் புருஷனுக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட என்ன குறைய கண்டானோ, என்கிட்ட என்ன நிறைய கண்டானோ, அதனால என்கிட்ட வந்து போயிட்டு இருக்கான். என்கிட்ட வந்தா வர வேணான்னு என்னால சொல்ல முடியாது. முடிஞ்சா உன் புருஷனை சந்தோஷப்படுத்தி உன் கைக்குள்ள போட்டுக்க ட்ரை பண்ணு. புள்ள பெத்து கொடுக்க வழியில வந்துட்டான் என் வீட தேடி. ஹே, போடி. இங்க பாரு, ஊருக்கு நடுவுல சேலை இழுத்து போத்திக்கிட்டு நெத்தியில பொட்டு வச்சு காலில மெட்டி போட்டு அலையிறவெல்லாம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பீத்திக்கலாம். ஆனா புருஷனை சந்தோஷமா வச்சுக்காத எவ்வளவுமே பொண்டாட்டி கிடையாது. நீ புள்ள பெத்து கொடுக்காத ஒரு மலடி. அதனாலதான் உன் புருஷன் ஒன்ன விட்டுட்டு சந்தோஷத்துக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போறான். போடி, முடிஞ்ச புருஷனை அடக்கு. என்கிட்ட உன் புருஷன் வந்தானா நான் அரவணைக்கு தான் செய்வேன், சரியா? போடி போடி. பொண்டாட்டின்னு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறான். புருஷனுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்கலனா எந்த பொண்டாட்டிட்ட தான் கடைசி வருஷம் புருஷன் இருப்பான்? இப்படிதான் அலைவான் வராளுக. ஆனா ஐயோ, இங்க வாயா. செண்பகம், அவ உன்னை ஏதாவது பேசினாளா, திட்டினாளா? ஐயோ, அவ யாரையா என்ன திட்ட? வந்து திட்டு வாங்கிட்டு தான் போறா. சொல்லு செண்பகம், அவ உன்னை திட்டானா இன்னைக்கு போயிட்டு அவ கதையை முடிச்சிடுறேன். ஐயோ, உன் பொண்டாட்டிக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் இங்க வர? அவளுக்கு மட்டும் புருஷனா எரியா? எதுக்கு ஏன் இங்க வந்து போற? இப்ப பாரு, அவளுக்கு தெரிஞ்சு போய் வீடு தேடி வந்துட்டா. செண்பகம், உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, உனக்கே தெரியும்ல. ஆமையா? இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட நாள் தள்ளி போச்சு அப்படின்னு அவ சொல்லவே இல்லை என்கிட்ட இது வரைக்குமே.
அவளால இந்த ஜென்மத்துல புள்ள பெத்துக்க முடியாது. அதனால எத்தனை வருஷம் அவ கூட ரொமான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் இன்னும் முட்டாளா? எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல செண்பகம். அதனாலதான் நான் உன்னை பார்க்க வரேன். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டியா, என்னையா இருந்தாலும் என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போற? சும்மா வந்துட்டு மட்டும் தானே போவ. செண்பகம், என்ன அப்படி சொல்லிவிட்ட? இங்க பாரு, என் வாரிசு மட்டும் உன் வயித்துல வளர்ந்துச்சுன்னா இன்னைக்கே தாலி கட்டி உன்னை பொண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட மாட்டேன். அட போயா, அட போயா, நீங்க வரதுக்கு நான் எப்போதுமே வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா குழந்தை குட்டின்னு ஆசைப்படுற மாதிரி இருந்தா இங்க எப்போதும் வராதையா. இதுக்கு தான் எனக்கு செண்பகத்தை ரொம்ப பிடிக்கும். வாடி. விடியா. என் வயித்துல ஒரு குழந்தை வரலங்கிறது இது என்னோட தப்பா? நானும் 3 வருஷமா போகாத கோயில் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, என் வயித்துல குழந்தை வளரல. நான் என்ன பண்றது? குறை எனக்கா? எனக்கு மட்டும்தானா? குழந்தை பெத்துக்கலனா அதையே என்ன மட்டும் சொல்றாங்க? எனக்கு அந்த கவலை இருக்கு. என் வீட்டுக்காருக்கு அந்த கவலை இருந்தா அவ வீட்டுக்கு போயிருப்பாளா? இந்த 3 வருஷத்துல குழந்தைன்னு எல்லாரும் என்னை திட்டி திட்டி பேசி பேசி என்னை காயப்படுத்துறாங்க. அந்த துக்கத்துல இருந்து நான் மீண்டு வரல. கட்டின புருஷன் அது எனக்கு துணையா இருப்பாருன்னு பார்த்தா அவருக்கு கவலை இல்லை போல, குழந்தை இல்லைன்ட்டு. அதனாலதான் போய் அந்த செண்பகம் வீட்டுல போய் இருக்காரு. கேட்ட குழந்தை இல்லைன்றதுக்காக என்ன வெறுக்கிறாரா? இன்னைக்கு போயும் அந்த கேவல மனவுக்கு கிட்ட போயிட்டு மலடின்ற பட்டத்தை வாங்கிட்டு வரேனே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னதான் மாமியார் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவங்க பையன் தகாத உறவுல இருக்காருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் போயிட்டு அத்தைக்கிட்ட உடனடியே சொல்றேன். அவர் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்காருன்ட்டு, அவர் எந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்காருன்னு கண்டிப்பா நான் அத்தைக்கிட்ட சொல்லியே ஆகணும். கண்டிப்பா அத்தை என்ன திட்டினாலும் சரி அவங்க பையனை கண்டிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏ ஐசு, உன் மாமனார் மாமியார்ட்ட சொல்லாத. நாளைக்கு ஏதோ ஒரு டாக்டர் வராங்களா பாரின்ல இருந்து, நல்ல குழந்தை பேர் மருத்துவரான். நல்ல பேர் போனவங்களாண்டி. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் 1 லட்சம் கட்டி. சரியா? மாமனார் மாமியார்ட்ட சொல்லாத, அப்புறம் உனக்கு ஏதாவது குறைன்னு நினைச்சு உனக்கு திட்டுவாளுங்க. என்ன பண்ணி இதெல்லாம் போயிட்டு அந்த மூதேவிங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேம்மா. ஏற்கனவே அந்த மூதேவிங்க எனக்கு பயந்துகிட்டு தான் இருக்கு. அத்தை, ஐயோ மைனி, என்னாச்சு? ஏன் அழகுறீங்க? எங்கேயாவது போய் ஊர்வம்பை இழுத்துட்டு வர வேண்டியது, அப்புறம் வாயை கொடுத்தா கையை கொடுத்தான்னு வந்து வீட்டுல அழுதுட்டு நிக்க வேண்டியது. இங்க பாரு, ஊர்ல வம்பிழுத்து வந்தீங்கன்னா நான் வந்து கை கொடுக்க முடியாது. போ. ஆமா மைனி, எங்க போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, உங்க பையன். இங்க பாருங்க, என்னாச்சு எங்க அண்ணனுக்கு? சொல்லுங்க. முழுங்க பேசாதீங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. என் பையனுக்கு என்னடி? அத்தை, அவரு அந்த செண்பகம் வீட்டுல அவரை பார்த்தேன். செண்பகம் வீட்லயா? என்ன சொல்றீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? எங்க அண்ணன் செண்பகம் வீட்டுக்கு எதுக்கு போகிறாரு? சொல்லுங்க. நீங்க ஏதோ வந்து கட்டுக்கதையே விடாதீங்க. இல்ல சித்தி, நிஜமாலுமே உங்க அண்ணன் செண்பகம் வீட்டுல தான் இருக்காரு. ஏய், என் மாவன் செண்பகம் வீட்டுக்குலாம் போக மாட்டான். ஏண்டி, போய் அவகிட்ட போய் பேசுற அளவுக்கு என் பையன் ஒன்றும் தரங்கிட்டு போயிடல. ஊர் பயலையே வீட்டுல தான் கிடக்குறான். என் மாவன் இதெல்லாம் தெரிஞ்சு வீட்டுக்கு போவானா? போடி, சும்மா ஏதாவது வந்து உளறிட்டு தெரியாத. என்கிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல சொல்லாத, அப்புறம் எங்க குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்சல் வந்துடும். இங்க பாருங்க மைனி, தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். மூஞ்சி மோகட்டையும் பாரு. அத்தை, அவர் நிஜமாலுமே செண்பகம் வீட்டுல தான் இருக்காரு. நீங்க வேணா போய் பாருங்க அத்தை. நான் அங்க இருந்து தான் வரேன். அங்க போய் பார்த்து அவர் இல்லைன்னு நீங்க எப்படி தான் சொல்லலாம்? அந்த செண்பகமே ஒத்துக்கிறா உங்க பையன் அங்கதான் இருக்காருன்னு. ஐயோ, என்ன சொன்னா செண்பகம்? அந்த செண்பகம் ஆமா, உன் புருஷன் இங்கதான் இருக்கான். முடிஞ்ச உன் புருஷன் அடக்கி வை, இங்க வந்தா நான் வர வேணான்னு சொல்ல மாட்டேன்னு அவளே சொல்லிட்டாத்த. இங்க பாரு, என் புள்ள ஏதோ மன உளைச்சலுக்கு ஆளாயிதான் அங்கே போயிட்டான். அதுக்கு காரணம் நீ தாண்டி. ஏண்டி, கண்ணாலாம் கட்டி வச்சு 3 வருஷம் ஆகுது. புத்தி இருக்குதா கொஞ்சமாவது? வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி கூட வளரல. ஒரு புழு பூச்சி உண்டாச்சா இது வரைக்கும்? அப்புறம் என் புள்ள விரத்தியில அங்கே தான் போக செய்வான். இங்கே பாரு, நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னம்மா, என்ன முடிவு? இல்லை ஐசு, இவளை வெட்டி விட்டுட்டு நம்ம அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ண வேண்டியதான். பின் என்ன,
வரட்டு மாடை கட்டி போட்டு எவ்வளவு நாளைக்கு தீனி போடுறது? என்னத்த நீங்களே இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும், சரிங்களா? அப்போ எங்க அம்மா சொல்றது சரிதானே? வரட்டு மாடை கட்டி போட்டு எவ்வளவு நாளைக்கு தீனி போட முடியும்? போயிட்டு பசு மாடு புதுசா பிடிச்சிட்டு வந்தாதான் வீட்டுல மாடு இருக்கும், கண்ணுக்குட்டியும் விளையாடும். அதுதான் இந்த வீட்டுக்கு கௌரவம். ஐசு சரியா சொன்ன. மாடு பால் கறக்கலனா வீட்டுல சும்மாவா வச்சிருக்க முடியும்? வித்துப்பட்டு புது மாடு வாங்குறது இல்ல, அந்த மாதிரிதான். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க பாருடி சாலினி, இங்க பாரு, உன வேண்டி விரும்பி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன், சரியா? எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுப்பா. என் பேரு சொல்ல எனக்கு பேரப்பிள்ளை வேணும். என் வயசு இருக்கும்போது மூச்சு காத்து இருக்கும்போதே என் பேரப்பிள்ளையை நான் வளர்த்து விட்டுறணும், சரியா? 3 வருஷமா உனக்கு நானும் டைம் கொடுத்துட்டேன்டி சாலினி, சரியா? உன்னை நான் ஒன்றும் சொல்லல. இதுக்கப்புறம் நீங்க இருக்காத, கிளம்பி உங்க வீட்டுக்கு பார்த்துட்டு போயிரு, சரியா? எனக்கு வாரிசு வேணும், என் மகனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன்ப்பா, அவ்வளவுதான். அது வேணும். எனக்கு சொல்றதுக்கு சங்கட்டமா தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இப்பவே கிளம்பிருங்க. நாளைக்கு ஒரு வக்கீல் உங்க வீட்டுக்கு வருவாரு. டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் மட்டும் போட்டுருங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க 2வது கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? வேண்டாம் அத்தை. அத்தை, நிச்சயமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு நான் கொடுப்பேன் அத்தை. அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அத்தை. என் வாழ்க்கையே வீணா போயிருந்து. எப்படி அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டா நான் எங்க அத்தை போவேன்? இங்க பாருங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஐஷு, அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளடி. இங்க பாரு, உன் கழுத்தை புட்டிக்காங்களே, மரியாதை வெளியே போயிரு போயிரு. ஆண்டி சித்தி, சித்தி நீங்களும் ஒரு பொண்ணு தானே சித்தி? ஏய் போடி வெளியே. சித்தி வேணும் சித்தி. போட்டிங்கிறல்ல போடி. சித்தி அம்மா, என்னோட நாத்தனார் சும்மா தான் இருக்கா. அவளை வேணா அண்ணனுக்கு கட்டி வச்சிடலாமாமா? அவ நல்ல பணக்காரியம்மா. என் மாமியார் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கா. பேசாம அவளை கூட்டிட்டு வந்து நம்ம அண்ணனுக்கு கட்டி வச்சிடலாமா? பணத்துக்கு பணமும் சேர்ந்துரும். என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்த மாட்டா. ஏன்னா அவன் அவளை நீ கொடுமைப்படுத்த வந்துட்டு. இது எப்படி இருக்கு? ஐசு, நல்ல யோசனை சொன்னடி. ஆனா உன் மாமியாரு பொண்ணு கொடுப்பாளா நம்ம அண்ணனுக்கு 2ஆம் தரமா? என்ன பண்ணி என் மாமியார்லாம் கொடுத்துருவா. நான் ஐஸ் வச்சு பேசினேன். என் புருஷன் தான் கொஞ்சம் சமாளிக்கணும். பரவாயில்ல விட, அவனை நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா பொண்ணு கிடைக்கும். ஆனா நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டு ஐஸ் வச்சு பேசணும். ஐஸ் வச்சு பேசணுமா? என்னடி ஐஸ் சொல்ற? என்ன மணி, எனக்கு ஐஸ்னு பேர் வச்சுட்டு ஐஸ் வைக்க தெரியாதா என்ன? என் மாமியார் கிட்ட வந்து சம்மந்தி, உங்க பொண்ணை நான் தங்க மாதிரி தாங்குவேன், சாமி மாதிரி பூஜை பண்ணி பாத்துக்குவேன்னு மட்டும் சொல்லிப்பிட்டு போட்டோம்மா பொண்ணு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனையும் என்னையும் என் மாமியார் திட்ட மாட்டாங்க. என்னையும் நல்லா பாத்துக்குவாங்கம்மா. நீயும் மருமகளை நல்லா பாத்துக்க, புரியுதா? ஐசு, நீ சொன்ன விஷயம் நல்லா இருக்கு. நீ இங்கே இருந்த வேலைக்கு ஆகாது. உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை அப்படியே காதுல போடு. அவரை ஒத்துக்கு வை, நான் பொண்ணு கேட்டு வரேன். சூப்பர்மா, நான் இப்பவே என் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு என் மாமியார் கிட்ட பிட்டு போடுறேன். அடுத்து என் புருஷனை கைக்குள்ள போடுறேன். பாய்மா. ஐசு, பத்திரமா போடி. ஏன்டி பைய கூட இருக்காம போற? என்ன மணி, அங்க எனக்கு 2 பேர் ஒண்ணு துணி இருக்குது. பாய்மா. சரிடி, போயிட்டு வா, நல்ல செய்தியோட வா. ஆசையப்படுற அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு. ஐசு சொன்ன மாதிரி ஐசோட நாத்தனார என் அவனுக்கு கட்டி வச்சிட வேண்டியதான். ஏன்னா அந்த ஒரே பொண்ணுன்ட்டு நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எப்படியும் சீர் வருஷம் நகை நட்டு நிறைய போடுவாங்க. சொத்து மேல சொத்து கும்பிய தான் போகுது. அவளை நல்லா பார்த்துக்கணும். அப்பதான் ஐஸ்வர்யா அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். அவ பொண்ணு என்கிட்ட இருந்தா தான் ஏன் அவளை ஐஸ்வர்யா மாமியார் கொடுமைப்படுத்தாது. அம்மா, இந்த ஊரெல்லாம் உன்னை அம்மான்னு கூப்பிடுது. உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நீ அம்மாவா இருக்கு. நீ மட்டும் அம்மாவா இருந்தா போதுமா? உன் புள்ள நான் அம்மாவாக வேணாமா? என்னம்மா சிரிச்சிட்டு இருக்க? நான் அழுகிறது உன் காதுல விழலையா? உன் புள்ள நான் அழுகிறது உன் காதுல விழலையாம்மா? என்ன கண் திறந்து பாருமா. நானும் அம்மாவா ஆகணுமா? எனக்கு மடிப்பிச்சு போடுமா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம. நான் தினம் வந்து தானே உங்ககிட்ட அழுகிறேன், கெஞ்சுறேன். ஏம்மா எனக்கு மட்டும் கருணையே காட்ட மாட்டேங்கிற? நீ மட்டும் அம்மாவாயிட்டேன்னு அகங்காரத்துல இருக்கியா? அப்ப நான் அம்மாவா ஆக வேணாமா? கடைசி வரைக்கும் எல்லார்கிட்டையும் மலடின்னு நான் பட்டம் வாங்கலாமா? சொல்லுமா, உன் புள்ள நான் மலடியா? என்னம்மா உன் பிள்ளைக்கு அப்போ எனக்கு குறை இருக்கா? சொல்லுமா, உன் பிள்ளைக்கு குறை இருந்தா அந்த குறைய நீ தீர்த்து வைக்க மாட்டியா? என்னம்மா, பிள்ளைய அழுக வச்சு பாக்குறதா ஒரு தாயோட சந்தோஷமா? சிரிச்சுக்கிட்டு இருக்கியம்மா. ஏம்மா, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னை டெய்லியும் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க?
குழந்தை இல்லாத மலடி வரட்டு மாடுன்னு சொல்றாங்கம்மா. ஏம்மா உன் பிள்ளைய நீ இப்படியே வச்சிருக்க? எனக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடும்மா. இல்லைன்னா என் உயிரை நீயே எடுத்துக்கோமா. எதுக்குமா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? அம்மா தாயே ஈஸ்வரி, என் வயிற்றுல ஏதாவது குழந்தை உண்டாகணும்மா. நான் மலடின்ற பட்டம் எனக்கு வேணாம்மா. என் மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்கம்மா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னால குழந்தை பெற்றுக்க முடியாததுதாம்மா. என்னை கல்யாணம் பண்ண கணவரே என்னை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்காருமா. பத்தாவதுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ண போறாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா? என்னால குழந்தை பெற்றுக்க முடியாததுதாம்மா. அம்மா, கோவத்துல உன்னை ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. எனக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா? எனக்கு மடி பிச்சை போடுமா. நானும் அம்மாவா ஆகணுமா. அம்மா, அம்மா என்ன பாரும்மா. ஒரே ஒரு குழந்தைம்மா. நான் தாயின்ற ஒரு ஸ்தானத்தை அடையணுமா. எனக்கு இந்த வரட்டு மாடுன்ற பட்டம் வேண்டாமா. என்னால தாங்க முடியாதுமா. இவங்க இவங்க நம்ம அண்ணியோட நாத்தனார் தானே? ஆமா காயு, நீங்க நவரு. ஷாலினி, ஷாலினி. அண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி தானே? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க தனியாவா வந்தீங்க? மாமா வரலையா? அதெல்லாம் இருக்கட்டும். ஷாலினி, ஏமா தனியா வந்திருக்க? அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தி வீட்டில் தான் இருக்காங்க. ஷாலினி, நீ உன்னோட கஷ்டத்தை கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. கடவுள் நேரடியா வரமாட்டாரு. யார் மூலியமா தான் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்வாரு. கடவுளே என்ன அனுப்பிச்சதான் நினைச்சுக்கோ. உன்கிட்ட நான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், ஏமா சொல்ல மாட்டேங்கிற? ம் அண்ணா, என்னக்கா சொல்லுங்க அண்ணா கிட்ட. ஷாலினி, நீ ஏதோ மனசுல வச்சிருக்கன்னு தெரியுது. நீ என் கூட பிறந்த சகோதரி தாமா. நீ என்ன அண்ணன் நினைச்சினா நீ என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அண்ணா, உங்ககிட்ட மறைக்க எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. நீங்க அண்ணன் மாதிரி என் குறைய கேட்கறதுக்கு யாருமே இல்லையோண்டு தானே கடவுள்கிட்ட வந்து அழுகிறேன். அம்மன் சொன்னதில்ல, அம்மனே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எனக்குன்னு யாரும் இல்லைன்ட்டு தானே இங்க வந்து புலம்பிட்டு இருந்தேன். இப்ப நீங்க அண்ணன் சொல்லி கேட்கும்போது நிச்சயமா நான் சொல்றேண்ணா. அண்ணா, உங்க மனைவியும் என் மாமியாரும் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கண்ணா. ஷாலினி, ஐஸ்வர்யாவா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா? அண்ணி அப்படி பண்ணாங்க? அண்ணா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. தப்பு என் மேலதான். ஷாலினி, நீ என்னமா பண்ண? என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. அண்ணா, என்ன நடந்திருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சது தப்புண்ணா. எதுக்காக வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்கன்னு கேளுங்கண்ணா. எதுக்குமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க? அண்ணா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுண்ணா. நான் வந்து இதுக்கப்புறம் குழந்தை பெற்று கொடுக்க தகுதி இல்லாதவளாண்ணா. அந்த வீட்டுக்கு வாரிசு வேணுமா. என்னால் இதுக்கப்புறம் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதான். அதனால அவங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணுறாங்களாம். அதனால என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கண்ணா. உன் புருஷன் எதுவுமே கேட்கலையாமா? அதை என்ன கேட்குறீங்க? அவர் தானே இதுக்கெல்லாம் காரணமே. அவன் என்ன பண்ணான்? அண்ணா, ஊருக்கு வெளியில் இருக்க செண்பகம் வீடு உங்களுக்கு தெரியும் தானேண்ணா? செண்பகத்தை பற்றி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேடு கெட்டவள தெரியாதவங்க யாரு இருப்பா? சொல்லுமா, என்னாச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அவ வீட்டுக்கு இவர் போக வர இருக்காருன்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேண்ணா. ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தேன். அவர் நான் வந்ததை தெரிஞ்சு எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் அவளே ஒத்துக்கிட்டானா. உன் புருஷன் இங்கே தான் இருக்கான், வருவான், வந்தா நான் ஆதரவு கொடுப்பேன், முடிஞ்சா உன் புருஷனை நீ அடக்கி வச்சுக்கோன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டானா. நீ ஒரு பொம்பளையா இருந்தா உன் புருஷன் எங்கே வர போறான் அப்படின்னு தகாத வார்த்தையில பேசி அவமானப்படுத்திட்டானா. அண்ணா, என்ன இப்படி இருக்காரு அண்ணியோட தம்பி? அந்த கேடு கெட்டவளுக்கு என்ன திமிரு இருந்தா ஒரு குடும்பஸ்திரியை பார்த்து இப்படி பேசுவா? அவளுக்கு தான் அறிவில்ல, இவனுக்கு கூடவா அறிவில்ல? சரி, உனக்கு குழந்தை இல்லைன்னா அவகிட்ட போயிட்டு பழகுனா குழந்தை பெற்று கொடுக்க போறாளா? அவளே ஒரு கேவலமானவ. சரிம்மா, நான் சொல்றதை கேப்பியா? சொல்லுங்கண்ணா. நீ கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போ. நான் எப்படிண்ணா அம்மா வீட்டுக்கு போறது? அம்மாவெல்லாம் எதிர்த்துட்டு தானே நான் இங்கே வந்தேன். 3 வருஷம் ஆகுது. சந்தோஷமா அவர் கூட போனா கூட ஊர்ல மதிப்பாங்க. முதல்ல அம்மா வீட்டுக்கு, அதுவும் நான் இந்த கோலத்துல போனா அவங்களுக்கும் கஷ்டம்னா எப்படின்னா போறது? எந்த அம்மாவும் இந்த மாதிரி சூழ்நிலையில
தான் பொண்ணை விட்டு கொடுத்துட மாட்டாங்க சரியா? ஆதரவு தேடி தான் அம்மா வீட்டுக்கு போற. நீ போயிட்டு ஒரு வாரம் இரு. உன் புருஷன் தன்ன சாயில உன்னை வந்து கூட்டிட்டு வருவான். அவனே வந்து உன்னைய வான்னு கூப்பிடாம நீ வராத. புரியுதா? அவர் எப்படின்னா என்ன வந்து கூப்பிடுவாரு? நான் தான் சொல்றேன்ல, நீ அம்மா வீட்டில் மட்டும் போய் இரு சரியா? சரிங்கண்ணா. ஆனா அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது புரியுதா? அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. அவருக்கு எனக்கும் சண்டை, சும்மா வந்திருக்கேன் மட்டும் சொல்லுமா, புரியுதா? அவனே வந்து கூப்பிடுவான், நீ தைரியமா போ. ம், சரிங்கண்ணா. அண்ணா ரொம்ப மோசம் அண்ணியோட தம்பி. ச்சே, இப்படிலாம் கூட இருப்பாங்களா? சேரக்கூடாத சேர்க்க அந்த பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு கேப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு எவனையோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டா. வீடோ விரிச்சோடுன்னு கிடக்குது. 3 வருஷமா அவளை நினச்சி அழுவாத நாள் இல்லை. ஐயோ, இருக்கிறத விட நான் போய் சேர்ந்துடலாம். இந்த கடவுள் என்னத்துக்கு என் உயிரை வச்சுட்டு என்னை எப்படி அவன் நினப்புல போட்டு சாவடிக்கிறாரோ தெரியலையே. அம்மா சாலினி, அம்மா எப்படிம்மா இருக்க? என்னம்மா நீ எப்படி இருக்க? ஆமா எங்கம்மா நீ மட்டும் பைய தூக்கிட்டு வந்திருக்க? ஏண்டி உன் புருஷன் வரலையா? அம்மா அது வந்து சரி நீ வா, நீ வந்து உட்காரு வா சாமி. 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வர. ஏண்டி என்னடி கண்ணெலாம் கலங்கி வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோட நாத்தனார் அவங்க அம்மாவை பார்க்க இங்கே வந்துட்டாங்க. அப்போ எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுமா. அதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு உடனே பேக் எடுத்துட்டு உன்னை பார்க்க வந்துட்டேம்மா. சரி நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு போ. சரிம்மா. அவள் ஏதோ கஷ்டத்தில் தான் வந்திருக்கா. எனக்கு நல்லா தெரியுது. புள்ள பெத்த எனக்கு தெரியாது என் பிள்ளையோட மனசு. 3 வருஷத்துல அம்மா ஞாபகம் வரலையா? ஓடி போனதுக்கப்புறம் அம்மா எப்படி இருக்கேன் அப்பா எப்படி இருக்கேன்னு கேட்கல. இப்போ இவ வந்திருக்கிறா அப்படின்னா என்ன விஷயம்? அங்கே ஏதோ நடந்திருக்குது. அதனால தான் மனசு தோந்து போய் இங்கே வந்திருக்கா. நம்மளும் அதை கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நம்மளால சோறு போட முடியாதா என்ன? அவளுக்கு வயிறார சோறு போடணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் சோறு போட்டு. தம்பி என்னம்மா? உங்க அக்கா ஐஸ்வர்யா அவளோட நாத்தனார உனக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். என்னம்மா சொல்ற? நேத்தே சாலினி கிட்ட சொல்லியாச்சு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துற சொல்லி. அம்மா அவ டைவர்ஸ் பண்ண ஒத்துக்குவலாமா? உன் பொண்டாட்டிக்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு உன்னால பெற்று கொடுக்க முடியல, 3 வருஷம் ஆச்சு, ஒழுங்கா மரியாதையை அவனுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அவன் அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் உங்க அக்கா கறி விட்டு அனுப்பிச்சுட்டா. அவெல்லாம் டைவர்ஸ் எப்பெல்லாம் கையெழுத்து போட்டுருவான். அம்மா அதை நான் பாத்துக்கிறேம்மா. அவ எப்படியும் கையெழுத்து போட வைக்கிறது என் பொறுப்பு. அவளை ஏன்டா பெருசா பேசிக்கிட்டு இருக்க? அவன் எங்க போயிட போறான்? நான் இப்போடுனா போட போறான். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அக்கா புருஷனோட தங்கச்சிய கல்யாணம் பண்ற வழிய பாரு. கமுக்கமா நல்ல பேரு எடு. இன்னும் 1 மாசத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணி ஆகணும் சரியா? இங்க பாரு, உன்னோட உங்க அக்கா புருஷனோட தங்கச்சி ஒரே பொண்ணு, அந்த சொத்துக்கே வாரிசு. உங்க மாமியாரை நல்லா பவுனு போடுவான் சரியா? உங்க அக்காவோட மாமியார் அவ்வளோ பவுனு சேர்த்து வச்சிருக்கிறா. நகநட்டு எல்லாம் இவளுக்கு தான். அந்த பிள்ளையை எப்படியாவது கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ நல்ல வேஷம் போட்டு நடி, புரியுதா? அம்மா சரிம்மா, உன் சந்தோஷத்துக்காகவாது நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, நான் அப்புறம் கேள்விப்பட்டேன் போற போக்குல சாலினி தான் சொல்லிட்டு போனான். கெட்ட சவகாசம்லாம் வச்சுக்காத. நீ அந்த செண்பகம் வீட்டுக்கு போக வர இருக்கியாமே, அந்த மாதிரிலாம் இருந்தீனா அப்புறம் இந்த பிள்ளைய கட்டிக்க முடியாது. ஏதோ உன் பொண்டாட்டி ஒன்றும் இல்லாதவ, அவளை வச்சுட்டு நீ அங்கே இங்கேயும் போனால் நான் எதுவும் கண்டுக்கல. இவளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ கொஞ்சம் நல்லவனா இருக்கணும். அங்கிட்டு போக வர இருக்காத. எனக்கே சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கு. மா அது சும்மா போயிட்டு இருந்தம்மா, இனிமே போக மாட்டேம்மா அவ வீட்டுக்கு. போவாத அவ்வளோதான். சரிம்மா. அம்மா நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பேசிடுவியாம்மா? நீ ஆண்டி வேற, நீ சொல்லி கொடுத்ததா அப்படியே அம்மா பேசிட்டுறேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, கூப்பிடுங்க அவளை. நீயே கூப்பிடுமா. அம்மா மூஞ்ச கோவத்துல வச்சுக்க. அண்ணே நீயும் தான். இப்போ ஓகே கூப்பிடுமா. ஐஸ்வர்யா அத்தா. என்னத்தா எதுக்கு கூப்பிட்டீங்க? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்டா. எல்லாம் காரணமா தான். அம்மா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, வேண்டாம்மா. அண்ணே அம்மா எடுத்த முடிவு சரிதான் சரியா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க இஷ்டத்துக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. ஐயோ எத்த என்ன பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசுங்க. ஆளாளுக்கு என்ன கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா என்ன தார்த்தா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இங்க பாருமா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுது. சும்மாவே தான் இருக்கிற. இன்னமும் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாவல. அத்தை அம்மா என் பொண்டாட்டிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. என்னனே நீ சும்மா இரு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணாமா? எங்க அம்மா பேர் சொல்றதுக்கு ஒரு பேர பிள்ளை வேணாமா? என்ன நீ பேசுற? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுல்ல அவங்களுக்கு. குழந்தை இல்லைன்னா அப்ப என்னனே? என்ன இதெல்லாம்
வேண்டாத்த நான் செத்துருவேன் அவர் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. இங்க பாரு ஐஸ்வர்யா, இன்ன வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்தினது இல்ல, உனக்கு ஒரு வேலையை வச்சதில்ல, உனக்கே தெரியும். ஆமாவா இல்லையா? இது வரைக்கும் நீங்க என்ன வேலை சொல்லி கஷ்டப்படுத்தினது இல்லதாத்த, ஆனா அதை விட இப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. என்னத்த என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னா அதுக்கோசரம் டிவோர்ஸ் கொடுத்தா சரியாயிருமாத்த, வேண்டாத்த. இங்க பாருங்க மைனி, எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். உங்களுக்கு 5 வருஷம் டைம் கொடுத்தாச்சு, இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை பெத்து கொடுக்கல. அதனால எங்க அண்ணனுக்கு நாங்க இன்னொரு கல்யாணம் பண்றோம். தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அத்தை ஏங்க நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. ஐஸ்வர்யா, இதுல நான் சொல்ல ஒன்றும் இல்லை. எங்க அம்மாட்ட நான் பேசிட்டே எங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்க்க போனா எங்க அம்மா சொல்றதும் சரிதான். எங்க அம்மாவுக்கு ஒரு பேரப்பிள்ளை வேணும்ல, அவங்க ஆசைப்படுறாங்க என்னோட வாரிசை பார்க்கணுன்ட்டு. எனக்கும் என் குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு. உன்னால குழந்தை பெற்று கொடுக்க முடியல, நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போ, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ நான் போக மாட்டேன். எத்த வேண்டாத்த, என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாதீங்க. எத்த இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். ஏ காயு, அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளடி தள்ளடி, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? மைனி கழுத்தை பிடிக்க கஷ்டமா தான் இருக்கு, தயவு செஞ்சு நீங்களே வெளியே போயிருங்க. போங்க மைனி. ஐயோ நீ கூடவா? என்ன நாத்தனார இப்படி பண்ற? சீ வெளியே போ காயு. டேய் நீ சொன்னனால தாண்டா வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம நான் இப்படி பேசிவிட்டேன். வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட முகத்தையே காட்டக்கூடாது, நீ நல்ல விஷயத்துக்காகனு சொன்ன, அதனாலதான் நான் அவளை திட்டி அனுப்பிச்சுட்டேன். நீ சொன்ன மாதிரி நல்ல விஷயம் நடக்குமா? அம்மா அதெல்லாம் நடக்குமா, எல்லாமே நல்ல விஷயம்தாம்மா. இப்ப போயிட்டு மைனி அங்க சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகும். கம்முனிருமா. மா, ஐஸ்வர்யா இங்க நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா. கண்டிப்பா ஐஷுகிட்டயே மாட்டோம் தெரியுமா? நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா எல்லாம் நடக்கும். ஷாலினிய அவ புருஷனே போயிட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவான். எல்லாமே நல்லதாவே நடக்கணும்டா, அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். அம்மா ஏ ஐசு, ஏண்டி கண் கலங்கிட்டு வர? என்னாச்சு? யாரு அந்த வீட்டை உனக்கு திட்டினா சொல்லுடி அம்மா கிட்ட. ஐசக்கா என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு வர? மாமா ஏதாவது சொன்னாரா? சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். டேய் எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்டா. நீ என்ன பண்ணனீங்களோ அது எனக்கே வந்து முடிஞ்சிருச்சு. உங்க மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களாம். என்னது? மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரா? ஏன் என்னவா? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லையா, அதனால அவருக்கு வீட்டுக்கு வாரிசு வேணுமா. என் மாமியார் என் நாத்தனார கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களா அவருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என் வயித்துல குழந்தை வர்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு. ஏண்டி வயித்துல குழந்தை வளராதுக்கு நம்மளும் தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாம் தான் போயிட்டு போயிட்டு வரோம். இன்னும் என்ன செய்யறது? நம்ம கிட்ட இல்லாத பணமா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டாங்களா? இல்லம்மா, நம்ம வீட்லயும் தம்பி பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லைன்ட்டு நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனேன். அடுத்த 2 நாள்ல கடவுள் எனக்கும் அதே நிலைமையை கொடுத்துட்டாரு. குழந்தை இல்லைன்ட்டு நம்ம யாரையும் குத்தி காட்டி இருக்க கூடாதுமா, அதான் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா தம்பி, அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நானும் தான் ரெடி பண்ணேன். பாத்தியா இப்ப எனக்கு அதே நிலைமை வந்துருச்சு. தயவு செஞ்சு எனக்கு வந்து துரோகம் இனிமே யாருக்கும் நடக்க கூடாது. போயிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வாடா. உங்க அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, உன் பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு வரணும், அப்பதான் என் வாழ்க்கை சரியாகும். ஆமாடா தம்பி, போயிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடா. வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம வயிற்றுல புள்ள வளரலன்னு வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஆனா இன்னைக்கு உங்க அக்காவையும் வயிற்றுல புள்ள இல்லைன்னு அவங்க வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க. காலம் பதில் சொல்லுது உடனே உடனே. நீ போயிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாயா. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. மாப்பிள்ள மாமா வேண்டாம் மாமா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க மாமா. எங்க அக்கா ரொம்ப பாவம் மாமா, வேண்டாம் மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. சீர்வரிசை இன்னும் வேணும்னா கூட கேளுங்க, நாங்க செய்யறோம். அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க மாப்பிள்ள. அத்தை, உங்க பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளவு துடிக்குது. அப்ப ஷாலினி யாருக்க? இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே, அவளை எப்படித்தான் வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க? தப்புதான் மாப்பிள்ள, நாங்களே போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்துடுறோம் மாப்பிள்ள. நாங்க பண்ண தப்புக்கு தான் கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. மாமா என் பொண்டாட்டியை போய் நானே கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா. குழந்தை இல்லைன்ட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. தயவு செஞ்சு எங்க அக்காவை மட்டும் விட்டுறாதீங்க மாமா. உங்க அக்காவை ஒரு நாள் கூட நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழணும்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு குழந்தை மாதிரி, அவளுக்கு நான் குழந்தை மாதிரி. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்க அக்காவை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா
ஒருவேளை நீங்க உங்க வீட்டு மருமகளை பத்தி யோசிச்சு பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி நீங்களும் உங்க வீட்டு மருமகளை யோசிச்சு பார்த்துருக்கீங்க. ரொம்ப நல்லது. இனிமேலாவது அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருப்பீங்களா? ஐயோ மச்சான், இப்போவே நான் உணர்ந்துட்டேன் மச்சான். என் பொண்டாட்டிக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மச்சான். ரொம்ப நல்லது மாப்பிள்ள. அப்புறம் என்ன, என் தங்கச்சி கூட வாழ்ற வழியை பாரு. இப்போவே போய் நான் கூட்டிட்டு வரேன் மச்சான். என் தங்கச்சி வந்துருச்சு, மன்னிப்பு கேளுங்க எல்லாரும். ஷாலினி, மைனி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனேன். உங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு நான் பெரிய விஷயமா நினைச்சேன். எனக்கும் அதே குறைதான்றதை மறந்துட்டேன். அதுக்கு தான் நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுறீங்களா? ஐயோ சித்தி, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? எனக்கு உங்க மேல கோவலாம் இல்லை சித்தி. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். உங்க கூடலாம் சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கட்டு தான். என் அம்மா அப்பா தூக்கி போட்டு அவர் பின்னாடி வந்தேன். குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவரு சின்பவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அதுதான் என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை சித்தி, நான் நல்லா தான் இருக்கேன். ஷாலினி, நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் எதுவும் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு ஷாலினி. மன்னிச்சிரு ஷாலினி. நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருமா. ஐஸ்வர்யாவும் உன்னையும் நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் சாமி. என்னை மன்னிச்சிருமா. 2 பேரும் என் மக மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா. அத்தை, நீங்க போய் ஏத்த என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? வேண்டாம் அத்தை, நீங்க எல்லாரும் எனக்கு வேணும் அத்தை. பாத்தீங்களா அத்தை, இப்படிப்பட்ட மருமகளை போயிட்டு மிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களே. என்னத்தை நீங்க? சரி விடுங்க, அதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்குமே. சரிங்க. ஏன் எல்லாம் அழுறீங்க? மாப்பிள்ள, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மாப்பிள்ள, எங்களை எல்லாத்தையும் மனசு மாற வச்சதுக்கு. ஆமாம் மாமா, ரொம்ப நன்றி மாமா. அண்ணா, என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க மட்டும் இல்லைண்ணா, இந்நேரம் நான் தற்கொலை பண்ணியிருந்திருப்பேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சந்தோஷமா இருமா. வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னா எல்லா தம்பதிகளும் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாருமா, கண்டிப்பா கொடுப்பாரு. நம்பிக்கையோட இருங்க. கரெக்டா சொன்னீங்க. குழந்தை கிடைக்காம இருக்காது. இல்லைன்னா தத்தெடுத்து வளர்ப்போம். யாரும் வருத்தப்பட வேண்டாம்.